காரைக்கால் மாவட்டத்தில் ரெஸ்டோ பார் என்ற மதுக்கடைகளை இனி திறக்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகத்திற்கு இந்து முன்னணி கட்சியினர் வேண்டுகோள் வைத்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள், சாராய கடைகள், கள்ளுக்கடைகள் இயங்கி வரும் நிலையில் தற்போது புதுச்சேரி அரசு ரெஸ்டோ பார் என்ற சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகளுடன் கூடிய மதுக்கடைகளை திறக்க அனுமதி அளித்துள்ளது. இதனையடுத்து 6 அறைகள் கொண்ட தங்கும் விடுதிக்கு ரெஸ்டோ பார் உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் மாவட்டத்தில் மதுபான கடைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள், கோவில்கள் உள்ளிட்ட பொது இடங்களுக்கு அருகே மதுபான கடைகள் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இனி ரெஸ்டோ பார்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணியின் நகர தலைவர் ராஜ்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. இதில் புதிதாக அமையுள்ள ரெஸ்டோ பார் மதுபான கடைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டுகோள் வைத்தனர். கர்நாடக அணைகளில் இருந்து நேற்று முன்தினம் வெளியேற்றப்பட்ட உபரி நீர் தமிழக எல்லைப் பகுதிக்கு தற்போது வர தொடங்கியுள்ளது. கர்நாடக, கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து உள்ளதால் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி அணை தனது முழு கொள்ளளவான 84 அடியில் 83.43 அடியை எட்டியுள்ளது. இந்நிலையில் கபினி அணையில் இருந்து வினாடிக்கு 25,000 கன அடி உபரி நீரும், கிருஷ்ணராஜசாகர் அணையில் இருந்து வினாடிக்கு 556 கன அடி உபரி நீர் என 2 அணைகளில் இருந்து மொத்தம் 25,556 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அணைகளிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீர் தற்போது ஒகேனக்கலுக்கு வர தொடங்கியுள்ளதால் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து தற்போது வினாடிக்கு 10,000 கன அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் பரிசல் இயக்க தடை விதித்துள்ளது. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள மெயின் அருவி, ஐந்தருவி, சினிபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கின்றன. மேலும் காவிரி ஆற்றிற்கு வரும் நீர்வரத்தை தமிழக, கர்நாடக எல்லையான பிலிகுண்டுலுவில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். தமிழக அரசு பள்ளிகளில் உபரி பணியிடம் பணி நிரவல் செய்யும் செயல் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி திண்டுக்கல் உடற்கல்வி இயக்குநர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் புனித மரியன்னை மேல்நிலைப்பள்ளி உடற்கல்வி இயக்குநர் விக்டர் ராஜ் தலைமையில் தமிழக அரசு பள்ளிகளில் உபரி பணியிடம் பணி நிரவல் செய்யும் செயல் திட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவ மாணவிகளின் உடல்நலம் காத்திட உடனடியாக அரசாணை 150 ரத்து செய்ய வேண்டும் எனவும் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதாச்சாரத்தினை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் விளையாட்டு தடகளம், சதுரங்க போட்டியில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு உணவுப்படி, பயணப்படி வழங்க தலைமை ஆசிரியர்களுக்கு ஆணையிட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு விளையாட்டு மற்றும் தடகளம் சார்ந்த பயிற்சிகளை காலையில் 7 மணி முதல் மாலை 5 மணி வரை ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களுடைய உடல்நலம், மனநலம் பாராது மாணவர்களுடைய உடல்நலம், மனநலம் சார்ந்து எடுத்துக்கொண்டிருக்கும் இந்த பணியினை சோர்வடைய செய்வது மட்டுமல்லாமல் 700 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற நிலை இருக்கும் நிலை வரும் பொழுது ஆசிரியர்களால் அனைத்து மாணவர்களையும் முழுமையாக கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படுகிறதோடு மட்டுமல்ல, அந்த உடற்கல்வி மாணவர்களுடைய அந்த உடல் நலம் முழுமையாக பாதிக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட விளையாட்டினை அந்த மாணவர்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாத நிலை ஏற்படுகின்றது. கொடைக்கானலில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக சாலையில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர்ந்து மிதமான மழையும் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையும் கொட்டி தீர்த்தது. கொடைக்கானல் நகர் பகுதி மற்றும் கொடைக்கானலை சுற்றியுள்ள மலை கிராமங்களான பல்லங்கி, வில்பட்டி, மன்னவனூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்தது. இந்த தொடர் மழை காரணமாக கொடைக்கானலில் இருந்து வில்பட்டி, பல்லங்கி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பிரதான சாலையில் ராட்சத மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிப்படைந்தது. மேலும் மரத்துடன் சேர்ந்து மின்கம்பிகளும் பாதிக்கப்பட்டதால் அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. பின்னர் 1 மணி நேர போக்குவரத்து பாதிப்பிற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் சாலையின் குறுக்கே விழுந்த மரத்தை அகற்றினர். திருச்சுழி அருகே 6 கோடி மதிப்பீட்டில் புதிய தார் சாலை வசதியினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு நிதியமைச்சர் திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே வீரசோழன், மானாச்சாலை ஆகிய பகுதிகளில் இருந்து மானாமதுரை செல்ல 12 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை இருந்து வந்தது.
இதனால் பொதுமக்கள் மானா சாலையில் இருந்து தேளி வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் செல்லக்கூடிய மண் சாலையில் தார் சாலை அமைத்துக் கொடுத்தால் பொதுமக்கள் சென்று வருவதற்கு எளிதாக இருக்கும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கோரிக்கையை ஏற்று நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரூபாய் 5,82,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலை அமைக்கும் பணி நடைபெற்று முடிவடைந்தது. இந்த புதிய தார் சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு நிதி, மின்சாரம் மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.